இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. பர்சனலாக சொல்லணும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை தான் சொல்ல போகிறேன். முதல் விஷயம் என்னென்னா, அந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் நம்பவே கூடாது. மீம் கிரியேட்டர்ஸ்னால பல விஷயம் மோசமாக நடக்குது. யூடியூப் சேனல்லாம் தேட்டருக்கு வெளியில் நின்று படம் நல்லா காணுன்னு கேட்டு அது 4-5 பேர் சொல்கிறத வச்சு இவங்க தான் ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மீம் கிரியேட்டர்லாம் சேர்ந்து படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் கான்ட்ரவர்சி ஆகும் அப்படின்றதுக்காண்டியே சில படத்தெல்லாம் நல்லாவே இல்லைன்னு சொல்லி எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கானுங்க. அதனால தான் இப்போ கங்கோ மூவியும் மோசமான நிலைமைக்கு போனது காரணம். சம்மந்தமே இல்லாமல் ஏன் இதை பேசிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த PS5 என்னோடது. அவங்க PS5 முதல்ல யாரோடது, என்ன விஷயம், அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் முதல்ல மீம்லாம் போடணும். இவங்க என் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்த அக்காவை கண்ணா அப்படின்னு போட்டு திட்டிருக்காங்க. அவனுக்கு அவன் வீட்டில் தான் தெரியும். அந்த மீன் கிரியேட்டர்ஸ் எல்லாம் காசை வாங்கிட்டு என்னென்ன வேலை பார்க்குறாங்க. டெக்பாஸ் சைடில் இருந்து அந்த அடரா கிரியேட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க சைட்லேருந்து சில மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் காசு கொடுத்து இந்த மாதிரி மீம் போட வச்சிருக்காங்க. அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற சில பேரை சொல்லியிருக்காங்க. சில மீம் பேஜை வாடகைக்கு எடுத்து அதில் போஸ்ட் போடுறதா பிளான். அதுதான் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோலையும் நல்லா கவனிச்சிங்கன்னா, நாங்கள் போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி மீம் போட்டதே ஒரு 5-6 பேர் கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ 10க்கும் மேலே நிறைய மீம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களை பத்தி நெகட்டிவா வந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஒரு கார்ப்பரேட்டுக்கு சப்போர்ட் பண்ணி சோலோ கிரியேட்டர் வந்து அடிக்கிற மாதிரியான மீம்ஸ் வந்து எப்படி வரும்? இருக்கிறதே அதிகபட்ச அறிவாளி யாருன்னா மீம்ஸ் கிரியேட்டர் தான். டக்குன்னு வந்து யோசனை வரும். அப்படின்றப்ப ஒரு கார்ப்பரேட்டுக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. 50 லட்சத்துக்கு 15 கோடிக்கெல்லாம் மீம்ஸ் வரல, ஆனா செய்யாத தப்புக்கு மீம்ஸ் வருது. எப்படி? காசு. இந்த வீடியோ ப்ரொமோஷன் பண்றதுக்கு மீம் கேட்டுவீங்க இல்லையா? ஆமா. சரி, அது இப்போ நான் ஒர்க் பண்ணிருக்கேன். மீம் சாம்பிள் ஒரு 4-5 அனுப்புறோம். ஒரு 10 பேஜ் அனுப்புறோம். நீங்களே பட்ஜெட் சொல்லிடுங்க. நீங்க சும்மா சொல்லுங்க ராம். நான் அது மட்டும் இது பண்ணிட்டேன்னா எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா இந்த தடவை எப்படியும் பண்ணலாம். அடுத்த தடவை பண்றதுக்கும் எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா நான் தொடர்ந்து பிளான் பண்ணலான்னு தான் யோசிக்கிறோம். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. அதனால தான் இன்ஸ்டா ஃபுல்லாக டெக் சூப்பர் ஸ்டார் சப்போர்ட் பண்ணி எந்த விதமான ஒரு மீம் இருக்காது. அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் மீம் இருக்கும். அது காரணம் யார்? அந்த கார்ப்பரேட் கம்பெனி தான். அவங்க தான் மீம் சேனல்லாம் இந்த மாதிரி காசு கொடுத்து பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன ப்ரோ பண்ணுவாங்க? காசு கொடுத்தா போட்டுறாங்க அப்படின்னா உண்மை எதுனே தெரியாமல் போடுறதா. இதே அவங்க வீட்டில் ஒரு நடந்திருக்கு அப்படின்னா அதை இன்னொரு மீம் சேனல் போடுறப்ப தான் அவனுக்கு தெரியும். அதனால இதெல்லாம் பண்ணாதீங்க. மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி காசை வாங்கிட்டு கேவலமான என்ன பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த கமெண்ட்ஸுக்கு அந்த அவங்க வீடியோ, அந்த அக்காவோட வீடியோ கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். PS5 3D போட்டு அவ்வளோ கமெண்ட் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி அபியூஸாக கமெண்ட் பண்ணதுனால அவங்க பார்க்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு தள்ளி விட்டு போயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஹொரர் கமெண்டே பார்க்குறப்ப அவங்களுக்கு வெளியில் சொல்லணும்னா உள்ள வலிக்க தான் செய்யும். பண்ணவே இல்லாத தப்பை இந்த மாதிரி தப்பாக போர்ட்ரேட் பண்ணி நம்ம மேலே இவ்வளோ பெரிய பழைய தூக்கி போட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு வழி இருக்க தான் செய்யும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த 15 லட்சம் அவர் கேட்டார் அப்படின்றது தான். அந்த 15 லட்சமும் அவர் இந்த கம்பெனியோட காசு கேட்கல, அவரோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காரு. அந்த கம்பெனி கொடுக்க வேண்டிய 65 லட்சத்தில் 15 லட்சம் தான் அவர் கேட்டிருக்காரு. அது அவரோட காசை கேட்டதுக்கு இவங்க தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் மந்த்துக்கான பேமெண்ட்டையுமே நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அட்வான்ஸாவே. அது சுதர்ஷனும் அக்னாலேஜ் பண்ணியிருக்கான். எப்படிங்க தைரியமா மேனிபுலேட் பண்றீங்க? கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஏன்னா இங்க பாருங்களேன், அந்த ஸ்கிரீன்ஷாட்லயே போட்டிருக்கேன். அண்ணா எனக்கு 15 lakhs கேஷ் வேணும் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். செப்டம்பர் மந்த் சேலரி செப்டம்பர் எங்கேயாவது அந்த வேர்டு வந்திருக்கா? காட் த 15 lakh. சரியா? இது என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் 60 lakh கிடையாது, 75 lakh. அதுல 15 லட்சம் தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு செப்டம்பர் 23ஆம் தேதியே வாங்கிட்டேன். நான் வேலையை விட்டு போனது அவங்களே சொன்னாங்க அக்டோபர் 6ஆம் தேதி. அதுவும் இல்லாம 60 லட்சம் தரணும் அப்படின்றத எங்கேயுமே அவங்க வந்து மறுத்திருக்க மாட்டாங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் இது செப்டம்பர் மந்த் சேலரி கிடையாது, அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். சோ செப்டம்பர் மந்த்ஸோட செட்டில்மெண்ட்டும் வரல, அதுக்கு அடுத்தடுத்து வர வேண்டிய ஷேர்ஸும் இன்னும் வரல. அதை தர இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் கேட்கிறேன், எப்ப தர இயலும்? அதை எதுவும் ரிட்டன் ஃபார்மேட்ல எதுவும் கொடுக்க முடியுமா? ஏன்னா வந்துருச்சுன்னா கொடுத்துருவீங்கல்ல, நல்ல மனுஷன் வேற, நாங்க நல்லா இருக்கணும் வேற. அதே மாதிரி சில விஷயத்தெல்லாம் எப்படி கட் பண்ணா எந்த மாதிரி கான்ட்ரவர்சி ஆகும், அவங்க மேல எந்த மாதிரி தப்பு வரும் அப்படின்ட்டு பார்த்து கட் பண்ணி அந்த டெக் பாக்ஸ் வீடியோ போட்டிருப்பாங்க போல. அவங்க சொன்ன அவ்வளவும் பொய்ன்னு சொல்ல மாட்டேன், அவங்க சொன்ன 3/4 பொய் தான். சில கோடிகளில் தான் இருந்தது. மேபி 3 கோடி 4 கோடினா இவன் கொடுத்துருவான். நம்ம எதுக்கு அப்படி பண்ணணும்? இருக்கட்டும் நான் பண்ணுவோம், 5 கோடின்னு சொல்லுவோம். ஸோ ஆனுவல் டர்ன் ஓவர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாங்கள் சொன்னதுமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான். இருந்தாலுமே சுதர்ஷனுக்கு வந்து இன்னும் கம்மியான ப்ரைஸ்லேயே கொடுக்க தயாராக இருந்தோம். எப்படின்னா ஆஃபரில் ஒரு 10 கோடி 12 கோடி சொல்லுவீங்களா? நக்கல்யா அவனுக்கு. மேபி 3 கோடி 4 கோடினா இவன் கொடுத்துருவான். நம்ம எதுக்கு அப்படி பண்ணணும்? இருக்கட்டும் நான் பண்ணுவோம், 5 கோடின்னு சொல்லுவோம். இந்த கேம் என்கிட்ட வேணாண்ணே, சரிங்களா? எத்தனை
இதுவும் மேனிப்புலேஷன். ஏன்னா எனக்கு தர வேண்டியது 60 லட்சம்னா அவங்களுக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்துருப்பேன்? 1 கோடியே 20 லட்சம் ரூபாய், மொத்தம் 1 கோடியே 80 லட்சம் ரூபாய் இங்க நிக்குது அப்படின்னா எனக்கு 4 கோடி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நான் வாங்கிடுவேன்ல, கடன் வாங்கி கூட. அப்ப நான் வாங்க கூடாதுன்றதுக்காக தான் 15 கோடி சொல்றாங்கன்னு சொன்னேன். அதை எங்க வச்சு எப்படி மேனிப்புலேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, நான் வாங்கணுன்றதுக்காக 15 கோடி சொன்னாங்களா இல்ல வாங்க கூடாதுன்றதுக்காக 15 கோடி சொன்னாங்களா? அப்புறம் என்ன, சுதர்சன் ப்ரோ வந்து அவங்கள்ட்ட 50% கேட்டார் அப்படின்றது எல்லாம் பொய்யா அப்படி கேட்பீங்க. கண்டிப்பாக அது உண்மைதான். அது ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்படி கேட்டாவது அவங்க கம்பெனிலேருந்து வெளில விடுவாங்க அப்படின்றதுக்காண்டி மட்டும்தான் அவர் கேட்டார். அவங்க ஈகோவை டச் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான் அப்படி கேட்டேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரை எவ்வளோ சொல்லி பார்த்தோம், அந்த கம்பெனியை விட்டு இல்லை போகவே விடலை. அவங்க கம்பல் பண்ணி இருக்க வச்சுருக்காங்க. ஒர்க் ப்ரெஷர்னால அவர் ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. அதனால தான் அவர் அந்த கம்பெனியை விட்டு வெளில வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுங்க இந்த இதை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி கும்பிட போட்டு அனுப்பிச்சு விட்டாங்களாம். 10 நிமிஷம் கழிச்சு சுதர்ஷன் கால் பண்ணான். அப்படி கால் பண்ணும்போது 3 டிமாண்ட்ஸ் வந்து வச்சான். ஏன் இத்தனை தடவை கூப்பிடுறப்ப கேட்காம கடைசியா வந்து 50% கொடுங்கன்னு கேட்கிறேன்? ஏன்னா என்னோட நோக்கம் அது இல்ல. அப்ப என்ன உன்னோட நோக்கம்னு கேட்டீங்கன்னா, என்னை எப்படியாவது விட்டுருங்க சாமி, என்னால் டிப்ரெஷன் தாங்க முடியல, நான் சும்மாவாவது இருந்துக்கிறேன் அப்படின்றேன். அவங்க என்னை விடவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்காங்க. நீ போக கூடாதுன்றாங்க, நீ தான் பண்ணி தரணும்ன்றாங்க, உனக்கு அந்த 50 லட்சம் 60 லட்சம் தரமாட்டோன்றாங்க. இந்த மாதிரி நிறைய போட்டு ப்ரெஷர் பண்றாங்க. கடைசியில பணமும் வேண்டாம் சாமி, என்ன ஆளை விடுங்க, நான் அட்லீஸ்ட் நான் உயிரோட இருந்துக்கிறேன் அப்படின்ற நிலைமையில தான் அந்த டிப்ரெஷன் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அகைன் கேட்கல எப்படி அதை விட்டு வெளியே வர்றது? ஒரே வழி, இவங்களோட ஈகோவை டச் பண்ணோம். 50% கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா நன்றி வணக்கம் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. சந்தோஷம் அப்படின்னு நான் வெளியே வந்துட்டேன். டே ஆட்டோமொபைல் சேனல் ஓபன் பண்ணலாம் தான் நான் வெளியே வந்தேன். சும்மா ரூட்டை கொடுக்க கூடாது, அதான் ஆடியோல சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஐயா நான் அந்த சேனல் பண்றதா இல்ல, விக்னேஷையும் ராஜேஷையும் வச்சு பண்ணலாம் தான். அதுவும் அடடா கிரியேட்டர்ஸ் பண்ண வேண்டியதுதான். கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்தா பண்ணலாம் அந்தா பண்ணலாம் இப்ப அப்ப அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் ஏத்தி கடைசியில டெக் பாஸ்ல தான் நல்ல ரெவன்யூ மேக் ஆகுது, இப்பெல்லாம் ஆட்டோமொபைல் வேண்டாம் அப்படின்னு லிட்டரலா அவங்கள வந்து ஏமாத்துனாங்க. அதை நான் தான் சொல்லி அவங்களுக்கு வந்து ஹோப் கொடுத்தேன்றதுனால சரி பண்ணலாம் அப்படின்ற முடிவு தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. டெக் சேனல் ஓபன் பண்ற ஐடியா இல்ல. இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக் பாஸ்க்குள்ளே போய் பாருங்க. அதுலயே ராஜேஷ், விக்னேஷ், தாரிக் இவங்கலாம் ஆட்டோமொபைல் கண்டென்ட் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது அந்த சேனலுக்காக எடுத்தது. ஐயோ என்கேஜ்மெண்ட் இல்லையே, எதையாவது ஒன்று போடணுமே அப்படின்னு சொல்லி டெக் பாஸ்ல போட்டதான் அந்த ஆட்டோமொபைல் கண்டென்ட். அப்பயுமே வெயிட் பண்ணலாம்ன்றப்ப வெயிட் பண்ண வச்சு அண்ணன் என்னன்னு சொன்னதுக்கு வாயில வெண்ணையை தடவி திண்ணையில உட்கார்றா அப்படின்ற மாதிரி போட்டாரு. அந்த PS5 சுதர்ஷன் ப்ரோவோட சொந்த காசு போட்டு வாங்கினா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி கொடுக்குறவங்க வந்து கீப்பர் யூனிட் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அதாவது அந்த யூனியன் அவங்க கொடுக்குற அந்த ப்ராடக்ட்டை அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்களாம். அந்த டெக் பாஸ் கம்பெனியில் இருக்கிறப்ப ஒரு ஆளுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் சுதர்ஷன் ப்ரோ வச்சுருக்காங்கன்னா, நிறையா இது அவங்களும் வச்சுருக்காங்களாம். அது மாதிரி இவங்க எடுத்தது தான் இவரோடது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். என்னென்னா, நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம்னா அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்டை வச்சு தான் நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோமா இல்லை இல்லையான்றது இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பாஸ்வேர்ட் மறந்து போனோம், ஒரு ஃபோனை எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்னு வீடியோ பார்க்குறோன்னா அந்த வீடியோ கீழே கமெண்டில் ஒர்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து தான் அதை ஃபுல்லாக பார்க்கணுமா இல்லையான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த வீடியோ போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணிங்க, உன் மேலே நம்பிக்கை இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் போய் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த வீடியோ 1 hour அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதை கமெண்ட் பண்ணலாம். அதை ஃபுல்லாக பார்க்காமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல, கமெண்டில் திட்டலாம் அப்படின்ட்டு. என்னடா முதல்ல இந்த மாதிரி கேவலமாக கமெண்ட் பண்ணுறதுன்னு நிறுத்துங்க. ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க? ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி விஷயம் இந்த வீடியோ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக்கை போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளில் போட்டுருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.